அதான் விசாரம். என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. அவனுக்கு நீ துளிராய் அன்னை உலகின் அடி கண்ண முடி உட்கார். கண்ணை மூட சொன்ன திறந்து வச்சிருக்க. கால் வந்துட்டு வரலாம். வெளியில இருந்து வீட்டுக்குள்ள போகும் பொழுது நமக்கு கூட யாரோ வராங்கள மாதிரி உனக்கு தெரியுதா? தெரியுதுங்களா? நைட்ல படுத்திருக்கும் பொழுது மேலே ஏறி உட்காருது. சில சமயத்துல உன்னைய சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்டே வர்றது மாதிரி தெரியுதா? உண்மைதானே? கால் வந்துப்பா. உன் மேல பாசத்துல வந்துருக்கியா? இதை நீக்கி தந்தா போதுமா? இது சில சமயத்துல எல்லா லீலைகளையும் தூக்கத்துல பண்ணிடும். உன் பலமெல்லாம் போயிரும். புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுதான். அதை நீக்கி வெட்டியாக்கி தந்தா போதும்ல. சரி, இது மனைவி மக்களோடு மனதினைவோடு இருக்க விடாது. மன குழப்பத்தை உருவாக்கும். எங்கேயாவது காடா செடியா பெயர்வுமானலாம் தோணுதா? மாத்தி தந்துருந்தேன். சரி, அதையும் பார்த்துருவோம். கால் வந்துட்டு வா. அதுல உனக்கு பிடிச்ச பழத்தை எடுத்து வா. அப்போ அந்த தாம்பளத்துல கொண்டா. இந்த பழத்தை நீ சாப்பிட்டுக்கா. எப்பவுமே சாப்பிடே. ரெண்டு பீஸ் எடுத்தா. கண்ண முடிக்கா. சரி, அது எனக்கு பழம் வேணும்னு என்கிட்ட சொல்லிச்சு. அதான் எடுக்க சொன்னேன். உன் மூலமா அதை சாப்பிட சொல்லிட்டேன். அது எண்ணத்தை நிறைவேற்றிட்டேன். வெளியாக்குறதுக்கு வேண்டிய முடிவை நான் எடுத்துருவேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போய் உட்கார். கர்மதாமிக்கு ஓடிப்பா. கீழே பூமி கீழே வீடு யாரும் வைக்கிற. அடுத்து அறந்தாங்கியா பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு? கடன்களை பத்தி காட்டு வந்தது யாரு? வாமா. அண்ணா, எங்க ஊருக்கு போயிடாதீங்க. சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு தான் போனோம். மூட்டையை கட்ட மாதிரி தெரியல. கோழிக்கறி நல்ல தும்பாம்பு இருக்குப்பா. 100 காலம். நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் இன்னும் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை. இறைவன் ஏட்டினே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில ஒரு ஆத்தா அம்மன் கோயில் இருக்கு. போய் அப்படி ரைட்ல இறங்கணும். ஒரு சந்தியில என்ன அம்மன்? அது அம்மன் கோயில் இருக்கு. பக்கத்துல பிள்ளையார் இருக்காரு. தாண்டி போனா நான் கருப்புசாமி இருக்கேனா? கால் வந்துட்டு வா. தம்பி உட்கார வேண்டியதானே? ஒரு 2.25 ஆண்டுகளாக தொழிலாள மன வருத்தமும் உடலால பல பாதிப்புகளும் ஏற்பட்டு இருக்கிற வருமானத்தை எல்லாம் இழந்து வேதனைப்பட்டு விட்டீர்கள். இதுல கணவன் வழியை சார்ந்த உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சில பகையும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு தவறான நிலைகளிலே கழுத்து, முதுகெலும்பு, இடுப்பு போன்ற பகுதிகள் பாதிக்கப்பட்டு படுத்தால் எந்திக்க முடியாத குறைகளை நீ அடைந்து விட்டாய். கால் வந்துட்டு வா. இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு யாரு காரணம்? நீ எடுத்து வந்த ஏடுதான் காரணம். இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கண்டுபிடிப்பதை விட
இந்த வறுமையிலிருந்து உன்னை நீக்கி உன் கடனை தீர்த்து தெளிவாக்கி வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த வா பக்கத்துல வா. 3 ஆண்டு காலங்களாக மனையில இருந்தா யாராவது செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி கிரகம் சொல்லிடுது. அதனால இடத்தை மீட்டக்கூடிய அளவுக்கு கடனும் பட்டு அந்த வீட்டுக்கு போக முடியாத நிலையவும் அடைந்து இப்போ குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறார். தை மாதத்துல சொந்த வீட்டுல குடியிருப்பாய், செல்வம் கிடைக்கும், கடனும் தீரும், வெற்றி அடைவாய். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு நானே அறந்தாங்க. என்ன சோமா இருக்கேனா? உனக்கு அறந்தாங்க இல்லையே? அறந்தாங்கி பக்கம் நான் கூப்பிடல, நீங்க போயிருக்கலாம்னே. எனக்கு தான் தெரியுமே நீ அறந்தாங்க இல்லைன்னு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை மொத்தம் 4 புதுக்கோட்டை இருக்கு தெரியுமா? தூத்துக்குடி புதுக்கோட்டை, நாகமலை புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை, இன்னொரு புதுக்கோட்டை இருக்கு மாயாவரம் புதுக்கோட்டை. தஞ்சை மாவட்டத்துல மாயாவரத்துக்கு இடையில ஒரு புதுக்கோட்டை இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு போர்டு வைப்போம். உடனே ஆமா என்ன வரலாம். கருப்புசாமி, வெளிநாடு சம்பந்தமாக யாரும் தொடர்புடையதையா? பாஸ்போர்ட் வச்சிருக்கியா கையில? கொண்டா பார்க்கலாம். கொண்டு வரலையா? நம்பர் தெரியுமா? சொல்ல. 7448952 1 2 3 4 5 6 7 3 வருஷம் ஆச்சா எடுத்து கால் விட்டோம் போ. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. எவ்வளவு நிலங்கள்லாம் இருக்கா? ஏதோ நிலபுலன்கள் இருக்கா? யாருக்கெல்லாம்? நான் ஒரு பாட்டு படிச்சேனே, நல்லா இருக்கா அந்த பாட்டு? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் லட்சண டேசாக. எல்லாரும் மனசு ஒருத்தம் இல்லடா. உண்மையான அன்பும் இல்ல, பாசமும் இல்ல, குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டியா? அதான் அந்த பாட்டு பாடினேன். கால் வந்துட்டுவாங்க. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேத வெல்லும் தம்பி உள்ளம். கடன்கள் இருக்கு, கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கு. அது என்ன, உங்க அம்மா எங்கடா இருக்க? அதிகம் நடக்கும்போது வலிக்குங்கிறாளே காலில், என்ன பிரச்சனை? அப்படியா? அதான் மனக்குழப்பம் கிடக்காளா? இன்னொரு காலில் வந்துட்டு வா பார்க்கலாம். ரயில் எங்க போகுது? உங்க வீட்டு பக்கம் போகுமா? அங்க என்ன உங்களுக்கு, அங்க யார் இருக்கா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல? அந்த ரயில் ரோடு பக்கத்துல என் குதிரை போச்சு. கருப்பசாமி அங்க இருக்காரா? ரயில் ரோடு ஒரு பக்கம், தண்ணீர் கிடக்கிற இடம் ஒரு கம்மாக்கரை. கருப்பசாமி இருக்காரு. உங்களுடைய மூதாதையர்கள் எங்க கும்பிட்டு வந்தீங்க? அடைக்கலம் காத்து ஐயனாரை கும்பிட்டு. அப்படியா? ஆனா உங்களுக்கு வேண்டிய கருப்பசாமி எங்க இருக்காரு தெரியுமா? ரயில் ரோடு பக்கம் தண்ணீர் கிடக்கிற கம்மா கரையில ஒத்த வீரனாக அருவாளை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதனாலதான் என் குதிரை அங்க போயிருக்கு. கால் வந்துட்டு வாங்க. இப்போ நீ வெளிநாட்டுக்கு போகணுமாடா தம்பி? என்னைக்கு போலாம்னு நினைக்கிற? இந்த அந்த கால் விரல மட்டும் சிக்கன்னு பிடிச்சிட்டு கண்ண முடிக்கா. கண்ண முடிக்கல, விரல எடுத்துறாது, எனக்கு வேணும். மெடிக்கல் பிட்டு பார்த்தாங்களா? பிளட்ல என்ன சொன்னாங்க? சொன்னாங்களா? அதுக்கு நீ என்ன மாத்திரை சாப்பிட்டே? நான் அடுத்த மெடிக்கல் பிட்டில் அதை மாட்டிக்கிட்டேன்னா என்னடா பண்ணுவேன்? இன்னொரு தடவை மாத்திரை சாப்பிட்றா முட்டாள். கால் வந்துட்டு வா. நான் எவ்வளோ பெரிய ஸ்கேன் லேப்பெல்லாம் வச்சுருக்கேன். என்னடா பிள்ளை நீ எல்லாம்? மெடிக்கல் பிட்டில் பாஸ் ஆகி தந்துடுறேன். வெளிநாடுக்கு போய் 3 வருஷம் இருப்பேன். 65 லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவேன். அப்பனுக்கு பிள்ளையா அடங்கி ஆனந்தமா நடப்பேன். புகழோடு வாழ்வேன். பெருமையோடு இருப்பீங்கப்பா. ஆனா வயிறார சாப்பிட்டு போனோம், அதுதான் ரொம்ப முக்கியம். பார்த்துக்காங்க.
சமையல்காரருக்கு மோதிரம் செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நல்ல ருசியாத்தான் வைப்பார். இன்னொன்னு கலங்காண்டாங்க டீலா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு புதுக்கோட்டை அன்பு மகனே வா, கால் வந்துட்டு வா. கடன் பெற்றிருக்கியா? நல்ல பையனா இருக்கியா? எப்படி கடன் வாங்கின? இப்படிதான் ஒருத்தனை சொல்லி ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு அல்லர் போடுறேன். நான் என்ன செய்வேன்? எங்கடா கடன் வாங்கின தம்பி? ஒருத்தர் தரணும். சரி, டாக்குமெண்ட் வாங்கி வச்சிருக்கியா கையில? வாக்கு சொன்னாரு. அவனை பத்தி எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கடா. அவன் கொஞ்சம் பொய் சொல்றானே. அவன் ஒரு டாக்குமெண்ட்டை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னால செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் திருப்பி செய்யணும். போடா அவன் வேற ஒருத்தங்கிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டா உன்னை ஏமாத்தி விட்டாட்டா. கால் வந்துட்டு வா. என்ன ஏசிக்கிட்டே நிக்க நீ என்னை கும்பிட்டுக்கிட்டே இருக்கா. கண்ணை மூடு, அந்த பேரை நான் கொஞ்சம் பாக்குறேன். தெரிஞ்சு ஒண்ணு தெரியாம ஒண்ணு வச்சிருக்கிறான். ஏய் என்ன? ஓகே, தர வைக்கிறேன். இன்னொரு இடத்த அவன் பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். தந்துருவான். என்ன உப்பிலியப்பர் கோயிலுக்கு போனேன் இடையில? போகணும். என்னைக்கு போகணும்னே? போகணும்னு நினைச்சிருக்கேன். போகணும்ல? போய் சொல்லுவியா? போயிருவல்ல? கால் வந்துட்டுவான். ஒப்பிலாத பெருமாள் ஒப்புவிக்குள் நீ வருவாய். இந்தாடா பணத்தை வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? உங்களோட என்னாலும் என் அன்பு பாசத்துக்கு உட்பட்டு இருப்பாய். இனிமேல் யாரிடம் உன்னை ஏமாறாமல் காக்கிறேன். வீட்டுக்குள் பெருமையோடு இருப்பாய். அந்த பணத்தையும் வாங்கி தரேன். நல்லா இருப்பான். கர்மசாமிக்கு 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 கர்மசாமிக்கு. எந்த ஊரு? அப்படியா? உங்களுக்கு புதுக்கோட்டையா? அப்படியா? எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்த பிறகு உங்களை கூப்பிட்டுமா? கர்மசாமிக்கு. ஆமா, 1 2 3 4 5 6. திருத்தணிகை வாழும் முருகா, உன்னை பாட பாட வரம் தா. எந்த ஊருப்பா? வாங்க, திருத்தணி. தணிகை வாழும் முருகா, உன்னை பாட பாட வரம் தா. யாரா வந்து நீங்கள் கால் வந்துட்டு வாங்க. தம்பி நல்லா இருக்கியாடா? அடுத்தவனுக்கு உதவி ஏமாந்து பண்ணியா? அப்ப கெட்டிக்காரன்னு தானே அர்த்தம். உட்காருங்கப்பா. என்ன வண்டி வச்சிருக்க? எங்கெல்லாம் போன? எங்கெல்லாம் வண்டியில போயிருக்க? வேற திருப்பதி எதுக்கு போன? என்ன கோயில் வேலை? நீ வண்டியில எதுக்குடா போன? சென்னை எதுக்கு போன? அங்க என்ன கோயில் இருக்கு? கால் விட்டுவாங்க. ரொம்ப தூரம் போகக்கூடாதுங்கிறது தான் அந்த கேள்வியெல்லாம். சரியா? திருத்தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும். அங்கே பறிவுடனே மயில்கள் எல்லாம் நாட்டியமாடும். வராகியம்பாளுக்கு கோயில் கட்டி இருக்கிறீங்களா? அந்த வராகியம்மாளுடைய பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? வராகி மாலை படிச்சிருக்கிறீங்களா? சரம் படிச்ச கூட்ட சருகாத, வராகி படிச்ச கூட்ட வம்புக்கு போகாத, காலத்துக்கு எதுக்க போனாலும் சூலத்துக்கு எதுக்க போகாத, அப்படியெல்லாம் பல விதிமுறைகள் இருக்க. உங்களுக்கு தெரியுமா? சோழ மன்னனுடைய சாம்ராஜ்யத்தில் சாளுக்கியர்களை வெல்லுவதற்காக தென் தமிழகத்திலே வராகியை முதல் நிரூபித்த மன்னன் யார்? ராஜராஜ சோழன். அந்த போர்க்கள தெய்வத்துக்கு பூஜை செய்த பிறகு அவன் போருக்கு போனாம்னா வெற்றி அடைஞ்சிருவான்.
அதனால வராகிக்கு பெயர் போர்க்கால தெய்வம். புரியுதா? பஞ்சரத்ன வராகின்னு ஒருத்தி உண்டு. பஞ்சரத்னம்னா 5 வகையான ஆயுதங்களையும் 5 வகையான கைகளையும் கொண்டவள். நீங்க வச்சிருக்கிற வராகியும் அந்த சக்தியை பெற்றவள். ஆனா இப்பொழுது வாழ்நாள் முழுக்க ஒரு போராட்டத்தையும் மன வருத்தங்களையும் சந்திச்சு அந்த திருக்கோவிலை பூர்ணமாக முடிக்க முடியாத வேதனையை அடைந்து கடன்பட்டு ஒவ்வொருத்தருடைய உதவியை நாடக்கூடிய விதியில் இப்பொழுது மயங்கி கிடக்கிறீர்கள். உண்மை அதுதானே? கால் நோட்டுவாங்க. தேனினும் இனியவள் தாமரை மலர் போல் செந்தாமரை மலராள். திருப்பதிக்கு போய் அன்னை மகாலட்சுமியை தரிசனம் செய்து வந்து விட்டால் வராகியுடைய அவதாரத்தை முழுமையாக்கி விடுவாய். அதான் திருப்பதி போனேன்னு கேட்டேன். நீ போகலையே. கால் நோட்டுவா. இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்? அரசாங்க வேலை 2026 3வது மாதத்துக்கு பின்பு உனக்கு உறுதியாகிரும், கிடைச்சிரும், வெற்றி அடைவாய். இந்த கோயிலையும் உனக்கு பூரணமாக நிறைவுபடுத்தி தருகிறேன். 2 வீட்டு வாங்குற பழக்கம் கிடையாதா? ஜெயிச்சு வா. இந்தாடா வேலையை வாங்கி தந்துடுறேன். மாத சம்பளத்தை கோயில் நடத்துருக்க தர்ம கட்டளைக்கு கொடுத்துருடா. சந்தோஷமா இருடா. போயிட்டு வா, சாப்பிட்டு போங்க. அடுத்த கேள்வி அடுத்த முறை வந்து காணுங்க. உடனே எல்லாம் காட்டுவாங்க. கால் ஒன்றாடா தம்பி. மயக்கம் எனது தாயகம், மவுனம் எனது தாய் மொழி. உமையொரு பங்கராய் உண்மை தோழனாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறான் ஒருவன். வாடா தம்பி வா. இது யாருப்பா? ஓ, உண்மையை சொல்ல விடுவானா? ஈசனுடைய பார்த்திருக்கியா? சக்தியும் சிவனும் படம் வரைஞ்சிருக்கிற ஓவியம் படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியாடா? என்ன பார்த்த? ஈஸ்வரனுடைய இதயத்துக்குள்ள பராசக்தியோடைய முகம் இருக்கிறத மாதிரி படம் பார்த்திருக்கீங்களா? எப்பவும் பார்த்த ஞாபகத்துல இருக்க. ஆனா இப்போ சமீப காலத்துல நீ பார்க்கல. உனக்கு என்ன வேணும்? வேலை வேணும். அவன் இதயத்துக்குள்ள ஒரு மங்கை இருக்கிறாளப்பா. அதனால்தான் நான் சக்தியை பற்றி உன்னிடம் பேசினேன். ஒன்றும் தவறில்லை. 6வது, அதாவது 2026 6வது மாதத்துக்குள் இவனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். இவனுக்கு வேலை கிடைக்கும். உத்தமனாய் வாழ்வான். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட சத்தியவானாக இருப்பான். இவனை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும். என் தாய் மகாலட்சுமி என்று பெயர் வை. பூரணமாக வாழ்வான். வேற என்ன வேண்டும்? இந்தா லட்சமா பெறுவ. உன் தொழில் வளமாக இருக்கும். சந்துவான். வாடா தாத்தா அப்படி சொல்லிட்டோம்னு எதுவும் வருத்தப்படாயடா. வெற்றி அடைந்துவா. நல்லா இருப்பா. நல்ல வயிறார சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு சரக்கு இருக்கு. சரக்கு இருந்தா ஆபத்து விடு. இல்ல 48-18 உட்காரலாம். கர்மசாமிக்கு திருவாரூர் மன்னார்குடி தித்திக்கும் உனக்கு அது என்றென்றும். யாருடைய சட்டப்பைக்கிலேயே ஒரு கட்சி தலைவருடைய போட்டா இருக்கான். யாரு அது? யாரு சட்டப்பையில பாருக்கு? என்ன கட்சி? வா காட்டு பார்க்கலாம். போட்டாவை வச்சிருந்தியா? எப்போ வச்சிருந்த? காலன்ட்டு வா. வரும்போதே இருக்கிறேன். கெட்டிக்கார பயல். கை வலிக்குது, கால் வலிக்குது. அண்ணன் என்ன வேணும் உனக்கு? என்ன செய்யுது?
அதான் நம்ம பாட்டு படிச்ச நீ புரியலையா? கை வலிக்குது கால் வலிக்குது அண்ணே கால் வலி. நீங்க உடனே சினிமா பாட்டு கொடுத்து போய் படிக்கணும்னு நினைச்சீங்களோ? ஆஞ்சநேயர் கோயில் எங்கப்பா இருக்கு? 1 கிலோமீட்டர் பக்கம். அப்படியா? அங்க போயிருக்கியா அல்லது போற வழியில பாப்பியா? அப்படியா? ஆஞ்சநேயர் வாராரு உன் எல்லைக்குள்ள. உன் தாயார பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாகவே இந்த உடல் வலி வேதனைகள் இருந்துகிட்டு இருக்கு. நரம்புகள்ல நீர் இறக்கம் இருக்கு. வாத நீர் சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கு. இதுக்கு செய்வனை வினை கோளாறுகள் ஒரு காரணம் கிடையாது. அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை சரியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. இந்தா தொழிலை வளமாக்கி தரேன். 9 மாதங்கள்ல தொழில் உனக்கு வளமாக நடக்கும். பணம் வரிசையா வந்து கிடைக்கும். வெற்றி அடையும். கர்மதாமிக்கு என் மகனுடைய வாழ்க்கைக்கு எனக்கு தெளிவு கிடைக்கும்னு கேட்டது பையன். அண்ணா வணக்கம்ண்ணே, சோமா இருக்கீங்களா? பையன் எங்க இருக்கான்? வெளிநாட்டில். கால் ஒன்று கல்யாணம் முடிச்சிட்டானே? கல்யாணம் மட்டும் முடிக்கிறேன். கால் ஒன்று யாரை இனம் இங்களை புற இன்னுமா இந்த லட்டு மாமாக்கு என்ன கூட எல்லாத்தையும் கூட மாமாக்கு 15 என்ன கூட இன்னொருத்தர் கால் விட்டு வரலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தப்பா. 6 ஆண்டுகளுக்கு முன்னால உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருமே உனக்கு எந்த உதவிகளும் செய்ததே கிடையாது. உண்மையா? உன்னுடைய சுயமான உழைப்பையும் உன் பிள்ளை முன்னேற்றத்தை வச்சு வாழ்ந்து காட்டுவோம்ங்கிற சவால்ல உன் பையனை இப்போ ஃபாரினுக்கு நீ அனுப்பியிருக்க. அவனுடைய பொருளாதாரத்தையும் சரியாக்கணும். அவனுக்கு இல்லற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரணும். வீட்டில் ஒருத்தருக்கு அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மனக்குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதையும் சரியாக்கி ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? ஆனந்தமா பண்ணித்தாரேன். வேற என்ன வேணும்ப்பா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீ கவனிக்கல. அதுக்கு எவன் என்ன செய்வான்? மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? கல்யாணம் மட்டும் முடிக்கலன்னு சொன்னேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? புரிஞ்சுக்கிட்டியா? அங்க இருந்து பிரிச்சு உன் பிள்ளைய செம்மையாக்கி தரேன். போ 3:30 என்னைய பாரு. நான் சூட்சமமா சொன்னா புரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கும். கர்மதாமிக்கு கர்மதாமி ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமாக எனக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? பத்திரம் சம்பந்தமாக. யாரு? இடம் சொத்து பத்திரம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருப்பா? இடம் சொத்து பத்திரம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. ஆமா, நீங்க இருங்க. நீங்க புதையல் எடுக்க கர்மதாமிக்கு உட்காருங்க. பிள்ளை சம்பந்தமா கேட்டு வந்தாரு. வாப்பா. ஏன்னா நீங்க எந்த ஊருனா உங்களுக்கு? உட்காருங்க. என்னப்பா பிள்ளைக்கு? என்ன வேணும்? புள்ளி யாருக்கு? யாரால? பக்கத்துல வா. என்ன படிச்சான் பையன்? கண்ண மூடு. கால் வந்துட்டு வா. ஆன்லைன்ல எதுவும் விளையாடுதானா? கிங் 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 சீட் ஆடுறது மாதிரி, சூதாடுற மாதிரி தெரியுது. முட்டாப்பைய பல லட்சத்தை இழந்திருக்காண்டா உன் பிள்ளை. அவன் மண்டையை திருத்தி இழந்த செல்வத்தை பெற முடியுமா அப்படிங்கிறத பார்த்து அவனை அதுல நிறுத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அடிக்கடி கம்ப்யூட்டரை பார்க்கான். போன்லயே கெட்டு போகக்கூடிய ரூட்டை பூரா வச்சிருக்கேன். என்ன பண்றது? கண்ண முடிக்கா. பல லட்சங்களை இழந்துட்டியடா செல்லமே. கர்மதாமிக்கு
பாப்பா இந்தா, இனி அந்த விளையாட்டு நடக்காது. இழந்த செல்வத்தை சூட்சமமாக உனக்கு நான் பெற்றுத் தருகிறேன். வெற்றியடைந்து என்னை ஆனந்தத்துடன் காண்பாய். வாழ்க. வயிறார சாப்பிடுப்பா. தொழில் தடையா இருக்குன்னு மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? தொழில் தடையாக எந்த ஊருடா உனக்கு? எந்த தொழில் தம்பி பாக்குறீங்க? காலன்ட்டாங்க. கவர்மெண்ட் தண்ணியா நம்ம நாட்டு தண்ணியாப்பா? அதனால வந்து நான் தண்ணி நகர பயந்துட்டேன்டா. வேற ஒன்று இன்னொருத்தர் கால் வந்துட்டுவான். பியூரிக்ஸ் வாட்டர்லாம் வைக்க தெரியுமா? நிறைய கேனு மிஷின்லாம் தொங்குதே, வா விளையாது. இன்னொரு கால் வந்துட்டுவா. யாரு? எங்க அப்பன். இப்போ 9 மாதத்துக்குள்பட இந்த தொழில உனக்கு வெறுப்பு வேதனையும் வந்துருச்சு. உன்ன மாதிரி அவார்னஸ் உள்ள மனிதர்கள் நிறைய பேர் வந்துட்டான். அதனால உன் தொழில் கொஞ்சம் டல்லாயிடுது, போட்டி ஓடிடுது. அதனால கருப்பசாமி, இது சம்பந்தமா கொஞ்சம் பணமெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடன் பட்டிருக்கேனே, நான் மீண்டு வந்துருவேனா? அதுக்கு எனக்கு வழி வேணும். அல்லது இன்னொரு அடித்தலான தொழிலை எனக்கு காட்டி அதுக்கு எனக்கு பணம் கொடுத்துருப்பான்னு நீ உரிமையோடு கேட்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. நம்ம தானே நம்ம பிள்ளைய வாழ வைக்கணும். வேற யார் வைக்க முடியும்? வெற்றிமாலை கொடுப்பா. கர்மசாமிக்கு வாடா. அருமையான மாலையை கொடுத்துருக்கிய. சிவகங்கை கரையினிலே